வந்து அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நாளுக்கு நாள் லோ ஆகுது. ஏன்னா இந்த எவிடன்ஸும் கிடைக்காததுனால நாளுக்கு நாள் வந்து அந்த இது வந்து குறவாகிக்கிட்டே போகுது. அப்புறம் 2006 ஒரு பெரிய கிரிமினலான ஜான் கார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்காகட்டு அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து ஜான் பென் ராம்சி வந்து பாய்சன் கொடுத்து, அதாவது விஷத்தை கொடுத்து கொன்னேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து எந்தவித பாய்சனும் அவங்க சாப்பிடல, அவங்களுக்கு எந்தவித பாய்சனும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்காகட்டு இவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படி தெரிஞ்சோன்னே இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாளாவ அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எந்தவித தடையும் கிடைக்காததுனால அது வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2010 ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து விடலை. பர்க் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு போட்டு ஒரு சேனல் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கோவமாகி அந்த நியூஸ் சேனல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. அந்த கதை முடியுது. அதுதான் அந்த கேஸ். 28 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கேஸாக இருக்குது.